மீசோல செல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சிலர் அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணா அதுல ஒருத்தன் ஹிந்தியில பேசுறான். இவருக்கு எதுவுமே புரியல. தெரியாதனமா அந்த கால்ல எஸ்ங்கிற ஒரு வேர்டு மட்டும் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் டேல இருந்து அவரோட மீசோ அக்கௌண்ட்ல இருந்து டெய்லி 300 எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது கம்ப்ளீட்டா ஸ்கேமான்னு பார்த்தோம்னா இல்ல, அது உண்மையிலே மீசோல இருந்து வந்த கால் தான். இந்த மாதிரி மீசோல நம்ம தெரியாம பண்ற மிஸ்டேக்னாலே நிறைய லாஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. அப்ப மீசோ தான் ஸ்கேம் பண்றாங்களா, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து மீசோ தான் காசு திருடுறாங்களான்னு கேட்டோம்னா இதை பத்தி நான் டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செல்லருக்கு வந்த கால் என்னன்னா, மீசோல நிறையவே ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்க வந்து எங்களோட அட்வர்டைசிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, டெய்லி 500 நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு ஆர்டர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களை டெம்ப் பண்ற மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இது மட்டும் இல்ல, இந்த டீல்ஸ் ப்ரோமோட் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி ப்ரோமோட் பண்ணுங்க, நிறைய கால்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இது எல்லாமே மீசோல ஒரு ப்ரோக்ராம்ஸ் தான். மீசோ எம்ப்ளாயி தான் உங்களுக்கு கால் பண்ணி இதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா என்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மீசோல நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஜஸ்ட் நீங்க அந்த கால் அட்டன் பண்ணி அந்த கால் மூலமா நீங்க எஸ்ஓ நோவோ தெரியாம எது சொன்னாலும் சரி அந்த பிளானை அவங்களே ஆக்டிவேட் பண்றதுக்கான ஆக்சஸ் அவங்களுக்கு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களே யாராச்சும் மீசோ செல்லரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மீசோல ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, இல்ல பிக்கப் பார்ட்னர் வந்து நம்மளோட பார்சலை எடுத்துட்டு போலன்னு ஒரு செல்லர் சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட கால் கனெக்ட் பண்ணி நம்ம பேசுறதே அவ்வளவு பெரிய ப்ராசஸா இருக்கும். மீசோ அவங்களோட செல்லர் சப்போர்ட் டீமை இவ்வளோ ஒஸ்டா வச்சிருக்கும் போது எப்படி நம்மளுக்கு மட்டும் உடனே ரீச் அவுட் பண்ணி இந்த பிளானை என்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா, இதனால தான் மீசோவுக்கு நிறையவே ப்ராஃபிட் இருக்கு. மீசோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரியே இருக்கட்டும், இல்லை ரீசெண்டாக மீசோவில் எப்படி நம்ம செல் பண்ணணும்னு ஒரு சீரிஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துருந்தா கூட உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். மீசோவில் நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணும் போதும் சரி, செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போதும் சரி, எந்த இடங்களையுமே நமக்கு எந்தவித சார்ஜஸுமே வாங்க மாட்டாங்க. மீசோக்கு இருக்கிற மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ என்னன்னா, நம்ம செல் பண்ற ஒரு ப்ராடக்ட்லையும் அவங்க ஷிப்பிங் பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நமக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதுலேருந்து மீசோக்கு ஒரு சில கமிஷன்ஸ் இருக்கு. இது மட்டும் தான் மீசோக்கு மேஜரான ப்ராஃபிட்டா இருக்கு. இதை தாண்டி மீசோவோட அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா மட்டும் தான் சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு தடவையும் அவங்க ஆட் ரன் பண்றதுக்கே நம்மள புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீசோல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணோம்னா என்ன ஆகும், அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல என்னோட ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் கொண்டு போய் காட்டு. எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சாரி செல் பண்றோம்னா, யாராச்சும் மீசோல போய் சாரின்னு செல் பண்ணாங்கன்னா என்னோட ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் காட்டு, இல்ல நிறைய கஸ்டமரோட சர்ச் ரிசல்ட்ல போய் என்னோட ப்ராடக்ட்டை பிளேஸ் பண்ணுன்னு நம்ம சொல்றோம். இதுக்கான காசு எல்லாமே மீசோ தான் சம்பாதிப்பாங்க. இதனால தான் மீசோ ஒரு தடவையும் டிஃபரெண்டா இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணி அதுல நம்மள என்ரோல் பண்ணி வைக்கிறதுக்காக நிறையவே எஃபோர்ட் போடுறாங்க. அமேசான், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஆனா மீசோ இதுக்கு ஒரு படி மேல போய் ஜஸ்ட் கால்ல நமக்கு புரிஞ்சுதா புரியலையே தெரியாம நம்ம சொல்ற எஸ்ஓ நோவோ இந்த ஒரே ஒரு வேர்டை மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கு நம்மளோட அக்கௌண்ட்ல அந்த ப்ரோக்ராம்ல என்ரோல் பண்றதா இருக்கட்டும், இல்ல எக்ஸிட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. நீங்க அகைன் ஒரு தடவை இந்த ப்ரோக்ராம்ல இருந்து எக்ஸிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க செல்லர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க எக்ஸிட் ஆகிறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ஆயிடும். அது வரையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே லாஸா தான் இருக்கும். மீசோ என்ன கேட்டோம்னா இதுல என்ரோல் பண்றதா இருக்கட்டும், எக்ஸிட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ல நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமே இருந்திருக்காதுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மீசோல இருந்து கால் வந்துச்சுன்னா அவங்க என்ன பேசினாங்கன்னே புரியல, அதனால எஸ் சொல்லிட்டுன்னு சொல்லாம மோஸ்ட்லி அந்த காலை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ண பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பத்தி கேட்டுட்டு நான் மேனுவலா என்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ் பண்ற இஷ்யூ என்னன்னா மீசோட அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மீசோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம்னா ஜஸ்ட் அது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இன்னைக்கு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ஆர்டர் வரும். நெக்ஸ்ட் டே நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் கூட வராது. இல்ல எதனால உங்களுக்கு ஆர்டர் வருது, எதனால இன்னைக்கு ஆர்டர் வரலங்கிற எந்த டேட்டாவுமே உங்களுக்கு இருக்காது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு இம்ப்ரெஷன் வேல்யூ இருக்கும், கிளிக்ஸ் வேல்யூ இருக்கும், இது மட்டும் தான் இருக்கும். இதை மட்டும் பேஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் வரும், இன்னைக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணா நமக்கு ஒரு ஆர்டர் கூட வராதுங்கிற எந்த டேட்டாவுமே நமக்கு இருக்காது. எக்ஸாம்பிள் நீங்க மென்னுக்கான ஒரு வாட்சை செல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வாட்சை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10 ஆர்டர் வந்திருக்குன்னா அந்த 10 ஆர்டர் எந்த கீவேர்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் நமக்கு கொடுக்கணும். இப்போ ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் மென்னுங்கிற கீவேர்டை சர்ச் பண்ணி நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்க. இல்ல ஸ்டீல் வாட்ச் ஃபார் மென்னுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி யாருமே நம்ம ப்ராடக்ட்டை வாங்கலனா நெக்ஸ்ட் டைம் நம்ம மேனுவல் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது இந்த கீவேர்ட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் மென்னுங்கிற கீவேர்டுக்கு நமக்கு அதிகமான ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கு மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். இப்படி இருக்கும்போது மீசோல இந்த எந்த டேட்டாவுமே கொடுக்காம ஜஸ்ட் நம்ம அந்த கேம்பெயின் ஆன் பண்ணோம்னா நமக்கு இம்ப்ரெஷன் வருது, கிளிக்ஸ் வருது, இது எந்த கீவேர்டை பேஸ் பண்ணி வருது, இதுக்கு எத்தனை பேர் கஸ்டமர் உண்மையிலே கிளிக் பண்றாங்களா, மீசோவா கொடுக்குற டேட்டா வாங்குற மாதிரி எந்த டேட்டாவுமே நமக்கு கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அடிஷனல் டிப் என்னன்னா, மீசோல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றீங்கன்னா வீக்கெண்ட்ல ரன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கிடைக்குது. யூசுவலா பர்ஃபார்ம் பண்றதோட சாட்டர்டே சண்டேல ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஆர்டர்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது.
நெக்ஸ்ட் ரிட்டர்ன் அண்ட் சேஃப்டி கிளைம். இந்த இஷ்யூ வந்து நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடியோ மேக் பண்ணும்போது சரி, இப்பயும் சரி, நிறைய செல்லர்ஸ் இன்னும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள் மீசோல நிறைய கஸ்டமருக்கு கரெக்டான வேலை ரிட்டர்ன் வர்றதில்ல, வந்தாலுமே இந்த பார்சல் ஓப்பன் ஆகிருக்கு, அது சேஃப்டி கிளைம் பண்றது ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னைய வரையுமே நிறைய செல்லர்ஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால மீசோல நீங்க செல் பண்ணீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் எல்லாத்தையுமே நீங்க மேனுவலா ட்ராக் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரே செல்லர் இருந்தே அகைன் ரிட்டர்ன் வருது, அந்த செல்லர் வந்து உங்களோட ப்ராடக்ட் எடுத்துட்டு திரும்ப தராருன்னா அந்த நேம் எல்லாமே கொஞ்சம் நீங்க மானிட்டர் பண்ணுங்க. ஒரே நேம்ல இருந்தே அகைன் வந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச வரையும் இதான் பண்ண முடியும். மீசோல சம்டைம்ஸ் நமக்கு வர ரிட்டர்னுக்கு வந்து ஓடிபி கேட்பாங்க, இன்னும் ஒரு சில நேரம் ஓடிபி இல்லாம கொடுக்குறாங்க. அவ்வளோ ஸ்ட்ரக்சரா இல்லைங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதனால நீங்களே மேனுவலா உங்களோட செல்லர் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிட்டு இன்னைக்கு எத்தனை ரிட்டர்ன் டெலிவரி ஆயிருக்கு, இல்ல இன்னைக்கு எத்தனை ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைலுமே நீங்க நோட் பண்ணி வைங்க. வரலன்னா நீங்களே டைரக்டா அந்த டெலிவரி பார்ட்னரை கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஏன் ரிட்டர்ன் டெலிவரி பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அப்படி உங்களுக்கு வந்துருக்கிற ரிட்டர்னை மேக்ஸிமம் 7 டேஸ்க்குள்ளேயே செக் பண்ணிட்டு அதை சேஃப்டி கிளைம் பண்றதாலும் அதுக்குள்ளேயே பண்ணிருங்க. அதனால மீசோல உங்களோட ரிட்டர்ன் டேஷ்போர்டை டெய்லி செக் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை ரிட்டர்ன் டெலிவரி ஆயிருக்காங்க, அந்த டேஷ்போர்ட்ல எவ்வளவு காட்டுதுங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் மீசோல நீங்க ஒரு பிரீமியமான ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, உங்க ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னா மோஸ்ட்லி அதை மீசோல செல் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் என்ன ரீசனா, ஸ்டார்டிங்ல நம்ம இவ்வளவு ப்ராப்ளம் சொல்லியிருந்தால நமக்கு வந்து செல்லர் சப்போர்ட்டிவ் அவ்வளவு ரெஸ்பான்சிவா இருக்காது, நம்மளால சேஃப்டி கிளைம் பண்ண முடியாது, ரிட்டர்ன் ஒழுங்கா டெலிவரி ஆகாது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம நிறையவே லாசஸ் ஃபேஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபீஸ்க்கு மேல இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்க மீசோல செல் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு செல்லர் வந்து அவரோட ப்ராடக்டோட காஸ்ட் வந்து ஒரு 800-900 ரூபீஸ் இருக்கும். அவருக்கு வர ரிட்டர்ன்ல 90% ரிட்டர்ன் வந்து ராங் ரிட்டர்ன் தான் இருக்கும். இந்த ராங் ரிட்டர்ன் வந்து மீசோட கஸ்டமரே அந்த மாதிரி ராங் ரிட்டர்னா கொடுக்குறாங்களா, இல்ல டெலிவரி டீம்ல இருந்து அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா ஃபேக்கான ப்ராடக்ட் வச்சு அனுப்புறாங்கிறது தெரியல. ஆனா அமேசான், பிளிப்கார்ட் அளவு மீசோல அந்த அளவு அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல. இன்னைய வரையுமே மீசோல நிறைய ராங் ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால மீசோல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே செல் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதோட இல்லாம மீசோல பர்ச்சேஸ் பண்ற ஆடியன்ஸோட மைண்ட் செட்டே ரொம்பவே கம்மியான பிரைசிங்ல நல்ல ப்ராடக்ட் வாங்கணுங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பிரீமியம் ப்ராடக்ட்டை செல் பண்றோம், இல்ல ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டை செல் பண்றோம்னா அதுக்கான மார்க்கெட் பிரைஸ் மீசோ கிடையாது. மீசோல இன்னுமே நிறைய ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மீஷோ மாலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்லாம் மீசோல கொண்டுட்டு வரதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே அதுக்கு ஃபேக்கான நிறைய ப்ராடக்ட்டை மீசோட செல்லரே செல் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கலாம், இப்போ டீகன்ஸ்ட்ரக்டா இருக்கலாம், இல்ல மினிமலிஸ்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்டோட சன்ஸ்கிரீன் இருக்குன்னா அதுக்கு அப்படியே க்ளோன் பண்ணி அதற்கு ஃபேக்கான ஒரு செல்லருமே மீசோல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மேக்ஸிமம் 1000 ரூபீஸ்க்குள்ள இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் மீசோல நீங்க செல் பண்ணுங்க. இதை தாண்டி மீசோல நீங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க, இல்ல நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருக்கேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க.